சஹாபி பெண் அல்லவா, நான் அப்படி பாதைகளில் போகின்ற நேரங்களிலே அந்த நோய் வந்து கீழே விழுந்து நான் அப்படி துடிக்கும் பொழுது ஆடைகள் உயர்ந்தால் எவ்வளவு மானம் மரியாதை போகிறது. இதை நினைத்து பார்த்த அந்த பெண்மணி மிகவுமே கவலையுற்றவளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிறது. நான் திடீரென்று அந்த நோய்க்கு இலக்காகி கீழே விடுவேன், துடியாய் துடிப்பேன், என்னுடைய ஆடைகள் உயரும், எனக்கு நான் ஒழுக்கமாக மரியாதையாக அதமாக வாழ்கின்ற எனக்கு அது அவமானமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு அந்த நோயிலே இருந்து எனக்கு சுகத்தை பெற்று தாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அந்த சஹாபி பெண்மணி வேண்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த சஹாபி பெண்மணிக்கு, தாயே, நீங்கள் பொறுமை செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த நோய் இருக்கிறதே, இந்த நோயை நீங்கள் பொறுமை செய்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். நான் துஆ செய்தால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். உங்களுக்கு எது வேண்டும் என்று கேட்டார்கள் கண்மணியான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தாய், அந்த சஹாபி பெண்மணி என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பொறுமை செய்கிறேன், எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும். ஆனால் அந்த நோய் வந்து நான் கீழே விழுந்தால் என்னுடைய ஆடை உயரக்கூடாது, ஆடைகள் உயரக்கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள் நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு துஆவும் செய்தார்கள். அந்த பெண்மணி மரணத்தை தழுவும் வரைக்குமே அந்த நோய் அடிக்கடி வருவது உண்டு. வருகின்ற நேரங்களில் எல்லாம் கீழே அந்த பெண்மணி விழுவாள், துடியாய் துடிப்பாள். ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுடைய பரக்கத் ஆடை உயருவதே இல்லை, முழு உடலும் மறைந்துதான் இருந்தது என்று ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். என்றால் ஏழைகளின் மீது, துன்பப்படுகின்றவர்களின் மீது, துயரப்படுகின்றவர்களின் மீது, அல்லல் அடைகின்றவர்களின் மீது காரூணிய திலகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு காட்டினார்கள். அவர்களை, அவர்களுடைய தேவைகளை எல்லாம், குறை நிறைகளை எல்லாம் தீர்த்து வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம், விளங்கிக் கொள்கிறோம். சில நேரங்களிலே ஹாஷியம், பரிகாசமும் கூட சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹ் பண்ணுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குணநலங்களை பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளைகளில் அப்படி நடந்து கொள்வார்கள். ஒரு சஹாபி பெண்மணி, வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி, வயது முதிர்ந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொர்க்கம் போவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கிழவி பெண்கள் சொர்க்கம் போவது இல்லை என்றார்கள். அப்படி ஏன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு பரிகாசமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அப்படி சொன்ன பொழுது அந்த பெண்மணி தேம்பி தேம்பி அழுதார்கள். அழுது அழுது இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிழவிகள் கிழவிகளாக இருக்கும் நிலையில் சொர்க்கம் போவது இல்லை, அவர்களை குமரிகளாக மாற்றி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே பிரவேசிக்க வைக்கின்றார். ஆகவே தாயே, நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் சொர்க்கம் போவீர்கள் என்று கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதன் பின்னால் அந்த பெண்மணி சிரித்தார்கள். இப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த மனிதர்களை அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்து, அவர்களுக்காக பிரார்த்தனைகள் செய்து, அந்த அடுத்த மனிதர்களுடைய உள்ளங்களை குளிரச் செய்த வரலாறுகளை ஹதீசுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற நாமும் பிறரை மதித்து கௌரவப்படுத்தி அவர்களுடைய மனங்களை
யா ரப்பல் ஆலமீன்.